வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் 2025 கரெக்டாக இன்னும் 2 மாதத்தில் நடக்க போகுது. இந்த 2 மாதத்தில் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ரிவிஷன். இப்போ 2 மாதங்கள் இருக்குது. இந்த 2 மாத காலம் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக சிலபஸை 2 முறை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு 70% ஒட்டுமொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 70% சிலபஸ் முடிச்சிருக்கீங்கன்னா இப்போயே 70%க்கான ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். எஞ்சி இருக்கக்கூடிய 30% இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் ரிவிஷனை தள்ளி போடக்கூடாது. ரிவிஷனை ஒரு வேளை நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு முக்கியம் டெப்த்து. ரிவைஸ் பண்ண தான் கான்செப்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அனாலிட்டிக்கலாக நம்ம மைண்ட் ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சப் டாபிக்ஸை ரிலேட் பண்ணும். அது இல்லாமல் இந்த மனப்பாடம் இருக்குது பாருங்கள், ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்ஸ், இதுவும் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ரிவிஷன் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். செகண்ட் ஆக்டிவிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங். இதை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 months முன்னாடி இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2015 வரலாம் அப்ராக்சிமேட்டாக. சிசாட் பொறுத்த வரைக்கும் 2011 வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணும்போது தான் யூபிஎஸ்சியினுடைய ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் அதுக்கு நம்ம வருவோம். அந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை நம்மளால் வளர்க்க முடியும். அது இல்லாமல் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கான பேப்பரை சால்வ் பண்ணும்போது யூபிஎஸ்சியுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்குள்ளேயும் நம்ம வந்துடுவோம். அதனால் தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வருடங்கள் சால்வ் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் இப்போ அவுடேட்டடாக இருக்கும். கோர் சப்ஜெக்ட்ஸ் கேள்விகள், அதாவது ஸ்டாட்டிக் போர்ஷன், இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. தேர்ட் ஆக்டிவிட்டி மாடல் டெஸ்ட் சீரீஸ். மாடல் டெஸ்ட் சீரீஸை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 4 months நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது மாடல் டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். மாடல் டெஸ்ட் சீரீஸ் ப்ராப்பராக எடுக்கணும். ஏதாவது ஒரு அகாடமியில் நல்ல குவாலிட்டியாக ஒரு மாடல் டெஸ்ட் சீரீஸ் எடுத்து நீங்கள் இந்நேரம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸ் இதை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியினுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கும், ஆனாலும் அந்த நாலேஜை இன்றைக்கி தேதியில் யூபிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஷின் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு தான் இந்த மாடல் டெஸ்ட்டை நம்ம மெயினாக எடுக்கிறது. மாடல் டெஸ்ட்லேருந்து நீங்கள் பெருசாக லேர்ன் பண்ண போகிறதில்ல, ஆனால் இருக்கிற நாலேஜை நீங்கள் அந்த கேள்விகளில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டேக்கிங்கான ஒரு ஸ்கில் தான். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கேள்விகள் மாடல் டெஸ்ட் சீரீஸில் வரும். இதுலேயுமே நம்ம அப்டேட்டடாக இருக்கமா இல்லையாங்கிறத நீங்கள் மாடல் டெஸ்ட் சீரீஸ் எடுக்கிறது மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதனால் இந்த 3 ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும், இன்டெகிரேட்டடாக பண்ணிக்கிட்டே வரணும். நன்றி.